இல்ல சவுண்ட் பாத்துல எல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தூக்கம் வந்துச்சு யாருக்கும். எல்லாரும் நல்லா ஒரு கைதல் கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் வீட்டு இருக்கிறத பார்த்தா ஒவ்வொருக்கெல்லாம் ஒரு ரெண்டு இத்தனை வரீங்க அப்படின்னு உங்களுடைய திட்டதெல்லாம் என் மனசுல கேக்குது. ஓகே, உங்களுக்காக ஒரு அறிமுக இசையோடு எங்களுக்கு மக்கள் இசை கலைஞர்கள் சிகிச்சை இடையே கொண்டு இருக்கிறோம். இந்த தினம் இந்த இசை மேடைக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வீரர்கள் நாட்டுப்புற இளையர் அண்ணன் செந்தில் கணேசன் ராஜலட்சுமி அவர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த துணை பக்தி பாடல்களை கொடுத்து உங்களை எல்லாருமே பரவசப்படுத்துவாங்க. அப்படி அதற்கு முன்னதாக ஒரு அறிமுக இசையோடு எங்களது இனிசை நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். இதோ நல்ல கைது கொண்டு வரலாம். ஒரு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 5 4 3 2 1 ஹீரோ. உற்சாகம் இருக்கீங்களா இல்லைங்கிறது அம்மா எங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சியை இறுதியாக துவங்குகிறோம். முதலாவது பக்தி பாடலாக கடவுள் பிள்ளையார் அவர்களை போற்றி ஒரு பாடுகிறோம். அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் சேவை சார்பாக நினைவு தெரிவித்துக் கொண்டு ஒரு பக்தி பாடலாக இருக்கும்.
கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை நாட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அவன் நாட்டமில் எவ்வாறு நடக்கும் அவன் நாட்டமில் எவ்வாறு நடக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலதும் தொடங்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருமுறையாகும் இன்று தடுக்கும் அஞ்சல் என்று நாளும் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையா துணி போட்டு செயலதும் தொடங்கு அருளுரையாலே சுகம் கூறும் தொடர்ந்து அருளுரையாலே சுகம் கூறும் தொடர்ந்து பிள்ளையா துணி போட்டு செயலதும் தொடங்கு பிள்ளையா துணி போட்டு செயலதும் தொடங்கு பிள்ளையா துணி போட்டு செயலதும் தொடங்கு இல்ல நல்ல உற்சாகமா காத்துட்டு இருக்கீங்க உங்களை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க வேணாம் இந்த இசை வழிகள் அடுத்ததாக ஒரு 10 மணி தருவதற்காக ஹீரோ மக்கள் இசை கலைஞர்கள் ஹீரோ அனைவருக்கும் அன்பான பணிவான இரவு நேர வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் சமர்ப்பித்து இந்த சிறப்புமிக்க நல்ல நாளில நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவில் மாமன்னர் ராஜராஜ சோழன் 1040வது ஆண்டு சதய விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இரண்டாவது முறையாக எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழுவிற்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய நம்முடைய கோவில் நிர்வாகத்திற்கும் மற்றும் அத்துறை பெரியோர்களுக்கும் எங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட ஐயா முனைவர் கோவில் செழியன் ஐயா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தினையும் சொல்லி இந்த சிறப்பான நேரத்திலும் இவ்வளவு நேரம் அமைதி காத்து விழாவினை தொடர்ந்து நடைபெற்ற விழாக்களை எல்லாம் சிறப்போடு கண்டு ரசித்து ஆக்கம் ஊக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களாகிய உங்கள் அத்துறை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டுமாக அன்போடு நன்றிகளை வணக்கத்தை சொல்லி அப்படியே நிறைய பக்தி பாடல்கள் இடையிடையே செழியன் சார் சொன்னாங்க நாட்டுப்புற பாடல்கள் இடையிடையே நீங்க பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆமா அது மாதிரி ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நம்ம கொடுக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில தொடரக்கூடிய பாடல் ஒரு மண் வாசனை மிக்க ஒரு பாடல், நம்மளுடைய பாரம்பரியமிக்க ஒரு சிறப்பான மண்ணிசை மெட்டில வளர்ந்த அது ஒரு கும்மி பாடலை இப்ப நம்ம கொடுக்க போறோம். அந்த கும்மி பாடலை உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. எனக்கு ராஜலட்சுமி சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம கொடுத்துடலாமா? எல்லாருமே சேர்ந்து ஆமா அந்த பாட்டுக்கு கும்மி கொட்டிக்கிட்டு அந்த பாட்டை ரசிக்கலாம். ஓகேவா? இது அந்த பாடு உங்களுக்காக நம்முடைய மூத்த கலைஞர் நம்ம விஜயலட்சுமி நவநீதேஷ் அவர்கள் பாடிய பாடல்.
சிறப்பாக அத்துறை அன்புலங்களுக்கு வரலட்சுமி உண்மையிலே சொல்றேன். பொதுவா நம்ம ஒரு நிகழ்ச்சி போகும்போது நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு இவங்க எல்லாரும் பார்த்தாலே இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்படி சொல்லுங்க. 11:30 மணிக்கு மேடை ஏறும்போது எத்தனை ஒரு 15 பேர் இருப்பீங்களோன்னு ஒரு பயத்தோட ஏறி பார்த்து கடல் மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே ஒரு பெரிய உற்சாகம் மகிழ்ச்சி. சோழமன் சோறுடைத்து சொல்லுவாங்க. சோறுடைத்து மட்டும் இல்ல, பெரும் பேருடைத்து அப்படிங்கிறது எங்க பேரன்பு மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. நம்ம மண்ணை நம்பி வந்திருக்கிறாங்க. நீ 11 ஆனாலும் சரி 11:30 ஆனாலும் சரி பார்க்காம கிளம்ப கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பேரும் கூட நீங்க இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. கவலையே படாதீங்க. நீங்க அப்படியே சூடா அப்படியே எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடக்கும் போதும் அவ்வளவு நேரம் சிறப்பா இருக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு.
அது வரைக்கும் இருக்கணும். அது நீங்க பொறுப்பு பார்க்கணும். அப்படி சொல்லி கொண்டு தனியா போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். புதுசா ஊருக்கு வந்திருக்கும். அதனால நீங்க எல்லாம் இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் போகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா, 11 மணி தாண்டி உட்காந்துருக்காங்க. அது சந்தோஷம். ஆனா கும்மி பாட்டு பாடினா என்ன பண்ணணும்? கும்மி கொட்டிருந்தா கொஞ்சம் கும்மி அடிக்கணும். ஆமா, நமக்கு இன்னும் உற்சாகமாயிருக்கும். அது கும்மி நிறைய பேர் அடிக்கல. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு யோசனையா இருக்காங்க. எதனால இருக்கும்? அது என்னன்னா வண்டி இங்க உள்ள வச்சோமா எப்படி வண்டி எப்படி வெளியில போட்ட செருப்பு இருக்காங்க. வீட்டுல கேஸ் ஆகணுமா தெரியல. இந்த குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சோமா என்ன தெரியல. இது ஒரு 1000 கேள்விகள் உள்ள ஓடிட்டு அதெல்லாம் இப்ப ஓடக்கூடாது. நான் இப்ப என்ன பண்றேன்னா ஒரு 4 வரி திரும்பவும் தன்னங்க சரிமா சரி. நீங்க நம்ம சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிறீங்க. இந்த 4 வரிக்கு எல்லாரும் சூப்பரா கும்மி அடிக்கணும். ஓகே தானே? 4 வரி தான். ரெடியா? எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. ஒரு ஓகே ஆனமா தெரியல இல்லையா? ஓகே ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன். எந்த மண்ணா இருந்தாலும் சரி, அதுலயும் முக்கியமா நம்ம தஞ்சை மண்ணுல கும்மிக்கு எங்க பெண்கள் அப்படி கிள்ளி மாதிரி கும்மி அடிப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்ப நாங்க ஆண்கள் மட்டும் வேடிக்கை மட்டுமா பாப்பா? கும்மி அடிக்க தெரியுமா? இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க என்ன பாக்கல? கும்மி அடிக்க தெரியுமா? இருமா, சவுண்ட் பாக்குறீங்களா? ஆண்கள் மட்டும் ஒரு சவுண்ட் கொடுக்கணும். ஆண்கள் சத்தம் கையில இருந்து வரணும், நாளைக்கு வாயில இருந்து தான் வருது. அதெல்லாம் எங்க பாக்குறீங்களா? பெண்கள் எல்லாம் கும்மி அடிச்சுக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஜோரா பாப்போம். சத்தம் அப்படி வரணும். சரி, நான் நம்ம சண்டை போட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன், 4 வரி பாட போறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து கையை வந்து இப்படி வச்சு அடிக்கணும். வேற இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். பக்கத்துல யாராவது தூங்கி இருந்தா அப்படி பண்ணிடுங்க. சரியா? அப்படி பண்ணே பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே ரெடியா? சரி, கையை எல்லாரும் வச்சுக்கலாமா? எல்லாரும் 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 தன்னன்னாதீனம் 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 தன்னாரே தன்னன்னாதீனம் தன்னாரே தன்னன்னாதீனம் 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 தன்னாரே தன்னன்னாதீனம் தன்னாரே நீங்க கும்மி அடிக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த நேரத்துல அதாவது ஞாபகப்படுத்தாதீங்க. திடீர்னு என்ன 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி தான் ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் நீங்க பண்ணாலும் நான் உட்கார்ந்து கேட்பீங்க. என்ன அப்படிதான் எல்லாரும் இந்த இடத்துல சொல்லணும். இது நம்ம வந்து நம்ம சோழன் ராஜராஜ சோழனுடைய மூச்சு காத்து சுத்திட்டு இருக்க இடம் இது. இந்த இடத்துல 12 மணிக்கு உட்கார்ந்து பாட்டு பாடக்கூடிய கொடுப்புனை எங்களுக்கும் நாளைக்கு கிடைக்காது. அதை கேட்கிற கொடுப்புனை உங்களுக்கு நாளைக்கு கிடைக்காது. அது என்னமோ இன்னைக்குதான் நமக்கு வாசிருக்கு. அதனால இப்போ 1 மணிக்கு மேல போய் முடிக்க வேண்டிய முக்கியமான கையெழுத்து போட வேண்டிய வேலை எனக்கு எதுவும் இல்லை. தாழ்மையோட உங்களுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் 1 மணி நேரம் நீங்க தான் இருக்கணும். நம்ம வைப் பண்ணி எல்லாருமா சேர்ந்து அந்த சிவபெருமான் மனசுக்கு குளிர வைக்கிறோம். அந்த ராஜராஜ சோழனையும் நம்ம குளிர வைக்கிறோம். எல்லாம் வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் போறோம். அவ்வளவுதான். ஓகேவா ராஜலட்சுமி? எல்லாம் ரெடியா இப்போ இருக்கு. சூப்பரா ஒரு கும்மி பாட்டு கேட்டாச்சு. ஆமா. இப்போ வந்து நம்ம வந்து பெருடையார் கோயில்ல இருக்கிறோம். அந்த சிவனுக்காக ஒரு பாடலை கொடுக்கிறோம். ஓகேவா? ஆமா, அந்த பாடலை வழங்குவதற்காக கலைக்குழுவின் மூத்த பாடகர் காளிதாஸ் ஐயா அவர்கள், அதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சிறப்பு நடனமும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். ஆமா, அதற்கு முன்னதாக இந்த பாடல் அருணாலா எட்டால் மரவானே
உள்ளத்தில் உன்னை வைத்தாய் கண்ணுகின்றான் கண்ணுகல்லோர் அருந்துறையுள் அத்தா உனக்கு ஆராதல்லே எனலாரே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயனே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயனே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உண்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு உண்மையில்லை அந்த அம்மனில்லாமல் இந்த பெண்களை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கன் என்ற அந்த பரமத்தில் உள்ளே உயிரோடு பக்தி பெருக்கன் என்ற அந்த பரமத்தில் உள்ளே உயிரோடு சக்தியெல்லாம் திறந்து சிவப்பெருங்க சக்தியெல்லாம் திறந்து சிவப்பெருங்க அறிவழியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த அரும்பொருளே கோயில் மனமை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த அரும்பொருளே கோயில் மனமை திறந்து வைத்த திருவருளே எல்லோருமையும் அருள் கடலே எல்லோருமையும் அருள் கடலே வந்து எங்களையெல்லாம் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை மயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே மீண்டும் ஒரு நல்ல ஒரு கைத்தில் கொடுத்துடலாம் காளிதாசன் அவர்களுக்காக. கடந்த 50 வருடமா இசை துறையில் இருக்காரு அண்ணன். அந்த வகை தந்த பக்தி பாடலை தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு நடனத்தை கொடுக்க போறோம். யாருன்னு நீங்க சொல்லுறீங்களா அண்ணன்? நன்றி ஐயா காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக ரசித்து கைதட்டி உற்சாகம் கொடுத்த உங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி அரங்கில் தொடரக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு நடனத்தை உங்களுக்காக வழங்க தொலைக்காட்சி புகழ்பெற்ற ஆமா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் கலர்ஸ் போன்ற முன்னணி தொலைக்காட்சி ஆமா ஆமா அந்த தொலைக்காட்சி புகழ்பெற்ற அதோடு கிண்ண சாதனையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிண்ண சாதனையாளர் கோவை அனுஷா ஸ்ரீ அவர்கள் வழங்கக்கூடிய அந்த சிறப்பான நடனம் இது உங்களுக்காக அன்புள்ள ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம் அனுஷா ஸ்ரீ அவர்களை. பரிபா
కురిపించవే కరుణా మురాసి గీతారిని కన్నా జనులతో గాయమే నాట్యం చేసే గతులతో నామశతంబుల నటులతో నాపైన ఈదు మావేలా
கைதட்டி சிறப்பாக ரசித்து ஆக்கம் ஊக்கம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டி சிறப்புமிக்க அந்த நடனத்தை நமக்காக வழங்கிய கிண்ண சாதனையாளர் கோவை அனுசாசி அவர்களுக்கு பலத்த கைதட்டல் கொடுத்து வாழ்த்து சொல்வதாக. ஏன்னா இது ஆமா ஆமா இது வந்து ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த சிறப்பு நடனங்களோடு நம்மை மகிழ்வித்து இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை அன்போடு சொல்லி இது சிறப்பான நம்முடைய அருள் மிகுந்த பெருவுடையார் திருக்கோவில் மாமன்னர் ராஜராஜ சோழன் 1040வது ஆண்டு சதய விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிறது விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி தொடரும் பாடல் இது உங்களுக்காக அப்படியே ஒரு அம்மன் பாட்டு ஒன்று கொடுக்க போறோம். ஆமா நீங்க எது சொல்ல வந்தீங்களா? இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்து ஒரு அம்மன் பாடல். அந்த அம்மன் பாடல் முடிஞ்சோடனே தொடர்ந்து பக்தி பாடலை நாட்டுப்புற பாடலை ஒரு சில பாடல்கள் வந்து சூப்பர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பாங்க இவங்க அந்த பாட்டுலாம் அந்த படத்துல பாடிக்கிறாங்களே இந்த பாட்டுலாம் இந்த படத்துல பாடிக்கிறாங்களே அதெல்லாம் இங்க பாடக்கூடாது. ஒன்லி நாட்டுப்புற பாடல்கள் பக்தி பாடல்கள் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் நீங்க ரசிக்கக்கூடிய பாடல்களா இருக்கும், உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்களா இருக்கும். அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு பக்தி பாடல் அம்மனை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடலை கேட்கட்டும் வாழ்வே மனமே பாயே
சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும். அருமாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பதிக்க வைக்கும். காவல் நீதான் மாரியம்மா 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 திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. நன்றி நன்றி அத்துறை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு ஆமா சிறப்பாக இந்த பாடலை இணைந்து பாடிய கிளைக்குறை பாடகி அந்த சோதி நிவேதா அவர்களுக்கும் ஒரு பலத்தை கைதல் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அதே போல ஆமா தஞ்சாவூர் தான் எங்களுடைய இசைக்குழுவில் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை நிவேதா அவர்களுக்கும் அன்போடு இன்றிலிருந்து நீ தஞ்சை நிவேதா என்று அழைக்கப்படுவாய். அன்போடு வாழ்த்துக்களை சொல்லி இன்னொரு பெரிய ஒரு நன்றி என்னன்னா பட்டிமன்றம் முடிந்த கையோடு ஐயா ராஜா ஐயா தலைமையிலான ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் அது முடிஞ்ச கையோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப குறுகிய நேரம் இருந்துச்சு. அந்த குறுகிய நேரத்துக்குள்ளரை இவ்வளவு அற்புதமா நேர்த்தியாக எங்களுக்கு இந்த ஆடியோ அமைப்பு செய்து கொடுத்த நம்மளுடைய ஆடியோ நிறுவனம் சேகரன் தஞ்சை சேகரன் ஆடியோ நிறுவனத்திற்கும் அன்பு அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. சூப்பர். ஆமா ஏன்னா அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகிடாத அளவுக்கு இல்ல எவ்வளவு விரைவா முடியுமோ இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ஆடியோ செட் பண்ணாங்கன்னா குறைஞ்சது 3/4 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. அண்ணன் வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. ஃபாஸ்ட் ஃபுட் போற மாதிரி போட்டாரு, டப்பு டப்பு போட்டாரு. அப்படியே அந்த அளவுக்கு ஒரு வேகம். அவங்க அந்த வேகம் தான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா நாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் பாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய தஞ்சை சேகர் ஆடியோ நிறுவனத்திற்கும் சேகர் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி தொடரும் பாடலாக தொடரும் பாடல். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம அப்படியே பாட்டு கொடுத்துட்டே வரோம். நிறைய நம்ம வந்து ஒரு குடும்பமா இருக்கோம். சிவபெருமான் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நம்ம பாடிட்டு வர வேண்டியது நம்ம கடமை. அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கிறாரு. நம்ம கஷ்டம் வர்ற காலத்துல எல்லாம் தந்தா அப்படின்னா வந்துருவாரு அவரு. அவருக்காக ஒரு பாட்டு கொடுக்க வேண்டாமா? வந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அந்த முருகப்பெருமானுக்காக ஒரு எல்லோருடைய உள்ளம் கவர்ந்த பாடல் இதோ நண்புடன். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளி மலையான் மகனே பேரையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா. வெள்ளி மலையான் மகனே பேரையா வாழ்வு வளம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா.
பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்னும் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுவே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகளே வேலையா என் வாழ்வு வரம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா தென்பழனி மலை மேலே தண்டவாணி போறதிலே கண்குளிர கண்டு விட்டான் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டவாணி போறதிலே கண்குளிர கண்டு விட்டான் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வரம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா மயில் மேலே அமசு வரும் பேரழகே நாடி முறை கரகடைந்தே கந்தையா வாழி நலமனைக்கும் பிறருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி முறை கரகடைந்தே கந்தையா வாழி நலமனைக்கும் பிறருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகளே எலையா வாழ்வு வரும் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா கடைகள் பாறையா கடைகள் பாறையா நன்றி அன்புள்ளவர்களே சிறப்பாக அந்த பாடலை கேட்டு ரசித்த கர்த்தரை அன்புள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டிக் கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இது கேட்டா உருகாதவங்க மனசு உருகிடும். அப்படி ஒரு முருகன் பாடல் இது. முருகனை வந்து ரெண்டு விதமா பாடலாம். இந்த மாதிரி உருகி உருகி ஒரு தடவை பாடலாம். இன்னொரு மாதிரி எப்படின்னா கோஷம் விட்டு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அழைச்சு கொண்டாட்டமா பாடலாம். கண்டிப்பா. ஆமா, எனக்கு வந்து அவர் இவருக்கு வந்து அவர் வந்து ஒரு தந்தை மாதிரி, அதனால அவர் உருகி பாடுகிறார். உங்களுக்கு எனக்கு அவர் காதலன் மாதிரி. ஆமா, அது அதனால வந்து முருகனை பத்தி நாங்க வந்து ஒரு பாடும்போது ஒரு மாதிரி வைபா தான் பாடுவோம். ஆமா, அவர்தானே செந்தில். ஆமா, அப்படி கொண்டு வந்துருங்க எப்படி இருந்தாலும். அதனால அவருக்காக ஒரு பாடம் உற்சாகமா பாடக்குள்ள நான் எப்பெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு சொல்றேன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஆஹா, ஆஹா, ஃபுல் வைப்ல இருக்காங்க. பெங்களூர் ரமணியம்மா அம்மா அவர்கள் பாடி நாம் எல்லாம் கேட்டு மகிழ்ந்த ஒரு பாடல் இது. இந்த முருகனுக்காக ஒரு துள்ளல் இசையில் ஒரு பாடல். என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனே
நன்றி நன்றி எவ்வளவு அன்போட அந்த பாடல் முடிஞ்சோடனே இங்க எல்லாரும் கைத்தட்டி முடிந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் அரோரா சொன்னாங்க. ஆமாங்க சார், எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், வீட்டுல அம்மா வந்து ஒரு பெரிய குண்டான்ல நிறைய மாவு வச்சு எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துரும். உனக்கு எத்தனை? 4 4 3 10 இந்த 10 சாப்பிடு, எனக்கு 5. இப்படி யாருக்கு எவ்வளவு ஊத்திட்டே இருப்பாங்க. ஆமா, கடைசி அம்மா சாப்பிடலாம்னு பார்க்கும்போது கொஞ்சோண்டு இருக்கும். அப்படியே சுரண்டி எடுத்து அரை கரண்டி தான் இருக்கும், அதுல ஊத்தாப்பு ஊத்தி சாப்பிடுவாங்க. அப்படி அம்மா சுட்ட அரை தோசை மாதிரி எங்களுக்கு கிடைச்சது கடைசி கொஞ்ச நேரம் தான் இந்த ஒட்டுமொத்த விழாலேயே. 2.25 மணி நேரம் லேட்டு வெயில் கணக்கு ஆயிப்போச்சு. அப்படியே பயந்துட்டேன். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் அம்மா சுட்ட ஊத்தாப்பத்துல ஒரு சுவை இருக்கும்ல, அது இருக்கு. அது என்ன நாங்க பார்க்கணும்னு சொல்லி நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க, அவ்வளவு அற்புதமான ரசிகர்கள். உங்க அனைவருக்குமே எங்களது மக்கள் சேகரிப்பு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த பட்டிமன்றம் நாங்களும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தோம், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா உண்மையிலே இவ்வளவு பெரிய கருத்து சொல்லக்கூடிய ஜாம்பவான்லாம் கூட்டி வந்து இவ்வளவு சீக்கிரமா அந்த பட்டிமன்றத்தை முடிக்க வைக்கிறது எங்களுக்குமே ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாருக்குமே நம்ம நேரமின்மை காரணமாக அப்படியே அவங்க நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினாங்க. கடைசி அம்மா சுட்ட தோசையாக வந்திருக்கக்கூடிய நம்ம அடுத்து என்ன பாடல் கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்ல போறோம். ஆமாங்க ராஜலட்சுமி, ஏன்னா பக்தி பாட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு வித்தியாசமா ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒன்று கொடுக்க போறோம். அதுவும் கொடுக்கணும். தஞ்சாவூருக்கு வந்துட்டு நாட்டுப்புற பாட்டு பாடாம போனேன். ஆமா, தஞ்சை மண் வந்து மக்கள் இசை கலைகளை வளர்த்த மண். அந்த வகையில சிறப்பு வாய்ந்த தொன்மை வாய்ந்த நம்மளுடைய தஞ்சை மண்ணில் ஒரு சிறப்பானது ஒரு மண்ணிசை பாடல். தஞ்சாவூர் பாட்டு. ஆமா, அந்த சிறப்பான பாடலுக்கு நம்மளுடைய பாரம்பரியமிக்க நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை, நம்மளுடைய கரகாட்ட சாகச கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டுவதற்காக மீண்டும் கிண்ண சாதனையாளர் கோவை அனுசாஸ்ரீ அவர்கள் இதோ நம்மிடையே அந்த கலைக்கான பாடல் நம்மளுடைய மரியாதைக்கு போட்டதற்குரிய மூத்த கலைஞர் ஐயா புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் பாடி ஒரு சிறப்பான நம்ம ஒரு பாட்டு இதோ நாட்டை தஞ்சாவூரில் உருமி மேளம் தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோண குன்றவற்றி ஆடி வரும் கும்பகோண குஞ்சாவத்து ஆடி வரும் தாளம் கட்டி
விளையும் சோழபுரம் கண்டிப்பானே சுமந்து வரும் காரிகைக்கும் பாடு வரும் பஞ்சமோக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கண்டிப்பானே சுமந்து வரும் காரிகைக்கும் பாடு வரும் சொல்லுகிறது பாக்கிரிக்கும் காப்பிக்கலாம் பக்கு வரும் கரகத்த ஒய்நாத்த காப்பிக்கலாம் தோலாட்ட குதிரையாட்ட கைத்திர பாட்டு கரகத்த ஒய்நாத்த காப்பிக்கலாம் தோலாட்ட குதிரையாட்ட கைத்திர பாட்டு தஞ்சாவூர் 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 பாடி மீண்டும் மறக்கும் நடனம் இது உங்களுக்காக. மலவேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கோ அடவோட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவரே வாரத பாருங்கடி. Oh
கைவிட்டு கைவிட்டு சாமியை கும்பிட்டு போகும் இலையப்போ சாமியை கும்பிட்டு போகும் இலையப்போ கோயில் கொடலாம் ஊர் கிழக்கு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் கொடலாம் ஊர் கிழக்கு கோயில் இல்லா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கிற வள்ளிய போல மனச எடுத்து சொல்லுவோம் வந்து நிற்கிற சிக்கிற ஊரு செலவு இந்த பேர இருந்து செல்லுவோம் குடுக்க இறையாண்டி பாட்டு பாரு புள்ளி ஒரு திறமைக்கு சவாலாக கூர்மையான ஊசியை கண் இவைகளால் இருக்கக்கூடிய அபாயத்தை காட்டி ஆமா ஷாருக்கான ஊசி நல்ல பாருங்க நல்ல பாருங்க ஊசி எடுத்தாங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஒரு ஷார்ப்பான பேரு யார் வீட்டுல ட்ரை பண்ணிடாதீங்க வீடு ஒரு நல்ல ஒரு கைதாரி நல்ல ஒரு கைதாரி ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்து சிறப்பான கைது
கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்புலங்களுக்கு அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு சிறப்புமிக்க நம்மளுடைய வரலாற்று சிறப்புமிக்க நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் திருக்கோயில்ல இன்றைய தினத்தில் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 1040வது ஆண்டு சதய விழாவில் இந்த சிறப்புமிக்க நம்முடைய பாரம்பரியமிக்க கலைகளான அந்த நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை வழங்கி எல்லோரையும் மகிழ்வித்த தொலைக்காட்சி புகழ்பெற்ற கிண்ண சாதனையாளர் கோவை அனுசாசியோடு சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு மனத்தை கைதல் கொடுக்கலாம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு வாழ்த்துக்களை சொல்லி இதே மாதிரி இன்னும் அற்புதமான மற்றும் ஒரு ஆட்டக்கலையோடு நம்மை சந்திக்க காத்திருக்கிறார்கள். அந்த மயில் நடனத்தை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு சொல்லிக்கொண்டு அதற்குள்ளதாக வழங்கக்கூடிய பாடல் இது உங்களுக்காக கொடுத்துருவோம். அந்த சிறப்பான பாடலை கொடுப்போம். அதற்கு முன்னதாக ஒரு துள்ளலான பாடல் இதோ அன்புள்ளங்களே. இது சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு